நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே.
டீச்சர்ஸ். இன்னும் ஒரு முறை நம்ம டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணிடலாமா? அழகாக பாடியிருந்தாங்களே. ஓகே, அடுத்தபடியாக பிகினர் டான்ஸ் ஹாய் பட்டி என்ற பாடலுக்கு ஆட வராங்க இங்கே பிகினர் பிள்ளைங்க. நம்ம அவங்கள கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 5 நாள் வசனத்தை இந்த பிள்ளை சொல்ல போகிறாங்க, எல்லாரும் கேட்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமையாய் மாற்றுவேன். ஆதியாகமம் 12:2. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. இழந்து போனதையும் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட், நல்லா சோரா கிளாப் பண்ணிடலாமா? 5 நாள் மனப்பாட வசனத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2. அவன் தனக்கானவே அல்ல பிறருக்கானவே நோக்குவான். பிலிப்பியர் 2:4. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆதியாகமம் லூக்கா 19:10. வெரி குட், நல்லா கிளாப் பண்ணிடலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. ஓகே, வெரி குட், அழகாக சொல்லிட்டாங்க. வசனம் சொன்ன எல்லாருக்குமே நல்லா இன்னொரு முறை கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்ததாக பிரைமரி ஏ டான்ஸ் ஆஃப்ரிக்கன் சாங்க்கு ரெடியாக இருங்க. சாங்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஹலோ. ஓகே, அக்கா ஒரு ஸ்லோகன் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? 1 1 2 சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? சொல்லிடலாமா ஒரு முறை? 1 1 2. அடுத்து கடலுக்குள்ள நண்டு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நீயும் நானும் ஃப்ரெண்டு. இன்னொரு முறை சொல்லிடலாமா? 1 1 2. கடலுக்குள்ள நண்டு. 1 1 2. கடலுக்குள்ள நண்டு. ஓகே, சாங் போயிடலாம். Hello buddy, come on buddy, everybody let's go buddy. Hi buddy, hello buddy, come on buddy, everybody let's go buddy. Party ready, dance ready, enjoy பண்ண நம்ம ready. Party ready, dance ready, enjoy பண்ண நம்ம ready. Are you ready? Are you ready? I am ready, I am ready. Are you ready? Are you ready? I am ready, I am ready. Hey Jumba Jumba, hey Jumba Jumba, Jumba Jumba, Jumba Jumba. Hey Jumba Jumba, hey Jumba Jumba, Jumba Jumba, Jumba Jumba. Hi buddy, hello buddy, come on buddy, everybody let's go buddy. Hi buddy, hello buddy, come on buddy, everybody let's go buddy.
நல்லா கிளாப் பண்ணிடலாமா குட்டீஸ்க்கு? சூப்பராக ஆடியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக பிரைமரி ஏ பிள்ளைகள் வந்து ஆஃப்ரிக்கன் சாங் ஆட போகிறாங்க. நம்ம அவங்கள கரங்களை தட்டி நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணி அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாகப்பட்டபடியாய் உண்மை துடிப்பே உண்மது கிரியைகள் அதிசயமானவைகள் அது ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 139:14. உன் யோசனைகள் கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உமது யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாகப்பட்டபடியால் உண்மை துடிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவர்கள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பேன். உனது கிருபைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 139:14. யோவான் தன் காலத்தில் இருந்தவர்க்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆதியாகமம் 6:9. Kumado foye baba. Kumado foye baba. Hamanachi kululu achu, hamanachi kululu achu, hamanachi kululu achu, hamanachi kululu achu, kululu achu, kululu achu, kululu achu, lulu achu, kululu achu, kululu achu, kululu achu, lulu achu. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Joy and peace in the house of the Lord. Sha-la-la-la, sha-la-la-la-la, sha-la-la-la, 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 sha-la-la-la. டைல்ஸ் எதனா ஆயிருக்கான்னு தெரியல. பாஸ்டர் நீங்கள் எதுக்கும் போகும்பொழுது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக ஆடிட்டாங்க. இன்னொரு முறை ஜோராக கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்காக? தேங்க்யூ. அடுத்தபடியாக பிரைமரி பி டான்ஸ் வாடா என் நண்பா என்ற பாடலுக்கு ஆட வராங்க எங்கள் பிரைமரி பி பிள்ளைகள். அடுத்த நிகழ்ச்சியாக ஜூனியர் ஸ்கிட் விடுதலை என்ற தலைப்பில் ரெடி ஆயிக்கோங்க. ஸ்கிட் ரெடி ஆயிக்கோங்க. இப்பொழுது பிரைமரி பி டான்ஸ். அவனவன் தனக்கானவனே அல்ல பிறர்க்கானவனே நோக்குவான் யாவர். பிலிப்பியர் 2:4. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. நோவா தன் காலத்திலே இருக்கிறதுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். ஆதியாகமம் 6:9. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 139:14.
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானது, அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். சங்கீதம் 139:14. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஓகே, நம்ம சாங்குள்ளாக போயிடலாம். அடுத்த ஜூனியர் ஸ்கிட் ரெடி ஆயிருங்க. அடபாடா என் நண்பா, நீ வந்தா எனக்கு இருக்கும் தெம்பா. அடபாடா என் நண்பா, நீ வந்தா எனக்கு இருக்கும் தெம்பா. நான் போக போற சொந்த ஊரு பரலோகம்தான் அதன் பேரு. நான் போக போற சொந்த ஊரு பரலோகம்தான் அதன் பேரு. அங்க பாட்டலாமே ஹிட் சாங்கு, அதுக்கு போட்டலாமே குத்து டான்ஸு. அங்க பாடலாமே ஹிட் சாங்கு, அதுக்கு போடலாமே குத்து டான்ஸு. டிக்கெட் வேணாமே, லைஃப் ஜாக்கெட் வேணாமே, இயேசுவே என்னில் வரும் சொன்னால் போதுமே. டிக்கெட் வேணாமே, லைஃப் ஜாக்கெட் வேணாமே, இயேசுவே என்னில் வரும் சொன்னால் போதுமே. தொலைஞ்ச நம்ம தேடி வந்தாரு, நம்ம உள்ளத்துல வாழுகிறாரு. தொலைஞ்ச நம்ம தேடி வந்தாரு, நம்ம உள்ளத்துல வாழுகிறாரு. நம்ம கண்ணீரெல்லாம் மறைய வச்சாரு, நம்மள மகிழ்ச்சியாக மாத்தி விட்டாரு. நம்ம கண்ணீரெல்லாம் மறைய வச்சாரு, நம்மள மகிழ்ச்சியாக மாத்தி விட்டாரு. டிக்கெட் வேணாமே, லைஃப் ஜாக்கெட் வேணாமே, இயேசுவே என்னில் வரும் சொன்னால் போதுமே. டிக்கெட் வேணாமே, லைஃப் ஜாக்கெட் வேணாமே, இயேசுவே என்னில் வரும் சொன்னால் போதுமே. சூப்பர், அழகா ஆடினாங்க. பண்ணிடலாமா அவங்களுக்காக? உண்மையாகவே இந்த பாடலில் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவே என்னில் வாரும், என் இதயத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணுறாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளை சேர்த்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் இந்த பாடல் சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக ஜூனியர் ஸ்கிட் விடுதலை என்ற தலைப்பில் உங்களுக்காக பிள்ளைகள் ஒரு குறு நாடகத்தை செய்து காட்ட இருக்கிறார்கள். நம்ம அவங்கள கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? ஏசப்பா, இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. யாரா அது இந்த நேரத்தில்? யார் நீங்கள்? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது. சரி வாங்க, வந்து உக்காங்க வாங்க. வாங்க தண்ணி. ஃபேனை கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுலாம். போட்டாச்சு. ஆமாம், யார் நீங்கள்? அவங்க தூரத்து சொந்தம், வேலை விஷயமா வந்தேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படிங்களா, சரி. சரி, நான் போயிட்டு வரேங்க. 4-2. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, பிஸ்னஸ் எப்படி போகுது ப்ரோ? ஏதோ சுமாராக போகுது ப்ரோ, ரொம்ப நஷ்டத்தில் போகுது. வீட்டில் வேறு காசு இல்லை ப்ரோ. நான் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஏதாச்சும் லோன் வேணுமா? ப்ரோ பேங்க்லேயே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க? ப்ரோ நான்லாம் 100, 110 பேங்க்லாம் ஏறி இறங்கினேன் ப்ரோ, யாருமே லோன் தரல ப்ரோ. ப்ரோ இப்போயே லோன் வந்துடுமா ப்ரோ? ப்ரோ நீங்கள் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? ஒரே நாளில் லோன் வந்துடும் ப்ரோ. அப்படியா ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ இதில் சைன் போட்டால் போதும் ப்ரோ. அப்படியா ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ நாளைக்கு வந்துடுமா ப்ரோ? ப்ரோ அதெல்லாம் வந்துடும் ப்ரோ. சரி ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோ. போயிட்டாங்க ப்ரோ. பெரிய அட்டிக்கினாரு ஒத்துரு, அட்டிக்கினாரு ஒத்துரு, அவரை காப்பாற்றணும். 4-3. ப்ரோ
பண்றீங்க வாங்க. சரி ப்ரோ, எப்படி ப்ரோ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் ப்ரோ. ப்ரோ லோன் என்னாச்சு ப்ரோ? ப்ரோ அதான் வந்துச்சே ப்ரோ. வந்துச்சா ப்ரோ? ஓகே ப்ரோ. சரி என்ன ப்ரோ பண்ணியிருந்தீங்க? ப்ரோ ஃபோனில் செல்ஃபி எடுத்தேன் ப்ரோ. ப்ரோ உங்ககிட்ட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் இருக்கா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? திட்டுறீங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் இவ்வளோ மட்டமான பையனாக இருக்கீங்க ப்ரோ. இந்த காலத்திலலாம் ஃபேஸ்புக்கில் எத்தனை வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா ப்ரோ? எத்தனை வீடியோ ப்ரோ? ஆயிரக்கணக்கான வீடியோ போடுறாங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ? என்னது ப்ரோ அது? எப்படி ஓப்பன் ப்ரோ? இதான் ப்ரோ ஃபேஸ்புக்கில் போய்ட்டு உங்கள் நேமு, ஐடி, அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ப்ரோ. ப்ரோ இந்த கேமை மட்டும் நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மெஜாவாக இருக்கும் ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் விளையாடி பாருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ யூ வா கெத்து சோ ஐயோ அம்மா ஏய் ஐயோ அச்சா சரி ஓகே ப்ரோ ப்ரோ ஐயோ வெரி மாந்துடனே போடு வெரி தனோ என்ன ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ? வாங்க ப்ரோ. நீங்கள் நான் ஒரு கூட்டின்னு போகிற இடம் மட்டும் எப்படி பார்த்தீங்கன்னா மெஜாவாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்க இதுவே செம்மையாகுது ப்ரோ. வாங்க ப்ரோ, நான் உங்களை நம்பி வரேன் ப்ரோ. சூப்பரா இருக்குது ப்ரோ. சரி வாங்க ப்ரோ போலாம். என்னடா கையில ஒட்டிக்கிட்டுறாங்க ப்ரோ? என்ன ப்ரோ? சரி அந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா ப்ரோ? போலாம் இப்பவே போலாம் ப்ரோ. என்ன ப்ரோ சரி வாங்க ப்ரோ. இதான் ப்ரோ அந்த இடம். ப்ரோ என்னது ப்ரோ இது? ப்ரோ இப்படி உட்காருங்க ப்ரோ. வெயிட்டர் வாப்பா கூப்பிடாருல. அதாவது உள்ள கையில ஒன்று. என்ன ப்ரோ இது? ப்ரோ இதை மட்டும் குடிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே மேகத்திலே பறக்கலாம் ப்ரோ. குடிச்சிடலாமா? என்ன ப்ரோ கசக்குது? ப்ரோ இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ? கொஞ்சம் லைட்டா கேராகிற மாதிரியே இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் சும்மா சைன் போட்டீங்கன்னு நினச்சிங்களா? பேங்க் லோனு தான் வேணும்னு நினச்சின்னு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ நீங்கள் என்கிட்ட வேலை செய்யணும், நீங்கள் என் அடிமைன்னு அதில் சைன் போட்டுக்கிறீங்களா ப்ரோ? அடிமையா? யாரு ப்ரோ நீங்க? ப்ரோ நான் யாருன்னு தெரியாமையா ப்ரோ பண்ணியிருக்கிறீங்க? ப்ரோ என்ன ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி பேசுற? வேற மாரி பேசுனா நீ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டதே ப்ரோ. லோன் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே ப்ரோ. லோனுலாம் சும்மா நீ பேசு சொல்லி விட்டுருக்கேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ நீ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டதுனால நீ என் அடிமைன்னு போட்டிருக்கேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ உங்களை நம்பினேனே ப்ரோ. ப்ரோ அப்போ அந்த கேமு இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற ஒரு வழி ப்ரோ. பரலோகமா? நரகத்துக்கு போகிற ஒரு வழி ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ நான் பைபிள் ப்ரோ நல்ல பையனா இருந்தேன் ப்ரோ. ப்ரோ நீ ப்ரோ இல்ல, நீ ஒரு ஷாக்கா. நான் மாட்டிக்கிட்டேன். என்ன மில்லியே நம்மளை ரொம்ப நாளாக ப்ரேயர் பண்ணவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லையே நம்மளை. பைபிளும் படிக்கல, எதுவுமே பண்ணலையே. போய் பார்த்துட்டு வருவோம். என்னாச்சு? நீங்க மட்டும் காப்பாத்தலன்னா அவன் என்ன அழிச்சிருப்பா. பரவாயில்ல, நான் இருக்காத உனக்கு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. இது என்னன்னு பாத்தீங்களா? தெரியுதா இது என்னன்னு? ஏசப்பாவை தவிர வேற எந்த ஒரு மனுஷனாலையும் சரி, நம்ம உலகத்துல 330 தேவர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை காட்டிலும் பரிசுத்தமானவர் இல்ல. அவரை தவிர நம்மளுக்கு விடுதலையும் யாராலையும் தர முடியாது. இதுதான் இந்த கதையோட தீம். தேங்க்யூ.
தேங்க்யூ. அழகாக நடிச்சு காட்டின பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு ஜோராக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? உண்மையாகவே நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை யாரால கொடுக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அதை தான் பிள்ளைங்க அழகாக நடிச்சு காட்டுறாங்க. இன்னொரு முறை நல்லா அவங்களுக்காக கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்தபடியாக காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்ற பாடலுக்கு நடனம் ஆட வராங்க. சீனியர் கிளாஸ்ல இருந்து வராங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு பைபிள் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? BIBLE பைபிள். ஓகே, சூப்பர். கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமம் 14:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீண்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றார். யோவான் 10:11. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொன்னார். யாத்ராகமம் 3:14. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமம் 14:8. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:8. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9. தேங்க்யூ கேர்ள்ஸ். இப்போ சாங்குள்ளே போயிடலாம். அடுத்தது ஊரு ஊரா சுத்தலாம் என்ற பாடலுக்கு ரெடியாக இருங்க. அடுத்த பாடல் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே.
எண்ணி ஜெபமெல்லாம் கழிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜா என்ன ராஜாவா மாத்திடும் நேரம், இயேசு ராஜா என்ன ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்ல இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இயேசு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது பூரண நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். தேங்க்யூ கேர்ள்ஸ், ரொம்ப அழகாக ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு முறை அவங்களுக்காக கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, அடுத்தபடியாக ஊர ஊர சுத்தலாம் மோட்டரில் என்ற பாடலுக்கு ஆட வராங்க எங்க பாய்ஸ் பிள்ளைங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28. அதற்கு தேவன் இருக்கிறவர்களே இருக்கிறேன் என்று மோசேவிடம் சொன்னார். யாத்ராகமம் 3:14. வெரி குட். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக கிளாப் பண்ணிடலாம். அடுத்தபடியாக பிகினர் டான்ஸ் ஓட்டியல் என்ற பாடலுக்கு ரெடியா இருங்க. இவங்களுக்கு அப்புறம் நீ சென்றிடு பரலோகம் எளிதுல, வாழ்ந்திடு பரிசுத்தமாய் உலகத்துல. நீ சென்றிடு பரலோகம் எளிதுல, நீ சென்றிடு பரலோகம் எளிதுல, நீ சென்றிடு பரலோகம் எளிதுல. சூப்பர், வெரி குட், தேங்க்யூ பாய்ஸ். அடுத்தபடியாக பிகினர் பிள்ளைங்க ஆட வராங்க. ஓட்டியாலி ஓட்டியாலி யாலி யாலிமா என்ற பாடலுக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் வேகமாக பிள்ளைங்களை அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த பாடல் முடிந்த பிறகு கிராமத்தில் கேளு என்ற பாடலுக்கு பிரைமரி பிள்ளைங்க ரெடியாக இருங்க. இந்த பாட்டுக்கு அடுத்த பாடல். ஓகே, போயிடலாமா? ரெடியா? ஓகே, சாங். ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா, ஓட்டியாலி ஓட்டியாலி அலி அலிமா. जाने 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 जाने
நான் கடலுக்குள்ள பிடிக்க போற மீன். ஜானு 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 நான் கடலுக்குள்ள பிடிக்க போற மீன். என்னோட பேரு சிமோனு, என் படகுல பாரு நீதிமானு. என்னோட பேரு சிமோனு, என் படகுல பாரு நீதிமானு. அவரோட பேரு இம்மானு, அவர்கிட்ட இருக்கு சூப்பர் பிளானு. அவரோட பேரு இம்மானு, அவர்கிட்ட இருக்கு சூப்பர் பிளானு. ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா, ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா, ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா, ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? எல்லாரும் சேர்ந்து. சூப்பர். வலைய விட்டு பின்ன வர சொன்னாரு, மனுஷரை பிடிக்கும்படி செஞ்சாரு. வலைய விட்டு பின்ன வர சொன்னாரு, மனுஷரை பிடிக்கும்படி செஞ்சாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்டரு, நான் முழுகும் போது கைப்பிடித்து மீட்டாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் வாட்டரு, நான் முழுகும் போது கைப்பிடித்து மீட்டாரு. இப்போ நான் சூப்பர் பிரீச்சரு, அதனால் நான் இப்போ பீட்டரு. இப்போ நான் சூப்பர் பிரீச்சரு, அதனால் நான் இப்போ பீட்டரு. ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா, 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 ஒட்டியாலி ஒட்டியாலி அலி அலிமா. வெரி குட், சூப்பர், அழகா பண்ணிட்டாங்கல்ல. ஓட்டியாலி ஓட்டியாலி. ஆமா, அழகா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, படகோட்டி இருக்காங்க. இன்னொரு முறை நல்லா ஜோரா கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், தேங்க்யூ சோ மச். அடுத்த பாடலாக கிராமத்தில் கேளு பட்டணத்தில் கேளு என்ற பாடலுக்கு ஆட வராங்க பிரைமரி பிள்ளைகள். இந்த பாடல் முடிந்த பிறகு பிரைமரி பி பிள்ளைகள் எப்படிரா என்ற பாடலுக்கு ஆயத்தமா இருங்க. ஹலோ, நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா தான் இந்த பாட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், பேசுனீங்கன்னா கிடையாது. ஸோ பிள்ளைங்க ஆடும்பொழுது எல்லாரும் கை தட்டுங்க, சேர் அப் பண்ணுங்க. டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. பேரண்ட்ஸ் நீங்களும் கை தட்டலாம். உங்கள் பிள்ளைங்க தான் இங்கே நடனம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டாம். ஸோ பிள்ளைங்களை நல்லா உற்சாகப்படுத்தும்படி கரங்களை தட்டலாம். கிராமத்தில் கேளு பட்டணத்தில் கேளு, பட்டைய கலப்புற பாட்டு எங்களுது. கிராமத்தில் கேளு பட்டணத்தில் கேளு, பட்டைய கலப்புற பாட்டு எங்களுது. சிபிசி பாட்டு, சில்ட்ரன்ஸோட பீட்டு, ரெக்க கட்டி பறந்து வரோம் ரெக்கார்டு பிரேக்கு. சிக்கா சினுக்கு சிக்கா, சிக்கா சிக்கா சினுக்கு சிக்கா. சிபிசி பாட்டு, சில்ட்ரன்ஸோட பீட்டு, ரெக்க கட்டி பறந்து வரோம் ரெக்கார்டு பிரேக்கு. வலையில சிக்காது சிட்டுக்குருவி, சிக்காது 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 சிக்காது. வந்திடு வந்திடு சிபிசிக்கு நீ, வந்திடு வந்திடு சிபிசிக்கு வந்திடு. மாட்டாத மாட்டாத மாய வலையில மண்டிட்டு ஜெபித்திடு, மாற்றத்தை நீ கண்டிடு. சிக்கா சினுக்கு சினுக்கு சிக்கா, சிக்கா சிக்கா சினுக்கு சினுக்கு சிக்கா.
சிபிசி பாட்டு சில்ட்ரன்ஸோட பீட்டு ரெக்க கட்டி பறந்து வரோம் ரெக்கார்டு பிரேக்கு கேட்காத கேட்காத சட்டா பேச்சை கேட்காத 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 சத்தம் பேச்ச கேட்காத பார்க்காத பார்க்காத பாவ உலகம் பார்க்காத 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 பாவ உலக பார்க்காத பேசாத பேசாத கெட்ட வார்த்தை பேசாத தோக்காத தோக்காத வாழ்க்கையிலே தோக்காத சிக்கா சிக்கா சின்னுக்குதா சின்னுக்கு சிக்கா 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 சின்னுக்குதா சின்னுக்கு சிக்கா சிபிசி பாட்டு சில்ட்ரன்ஸோட வீட்டு ரெக்க கட்டி பறந்து வரோம் ரெக்கார்டு பிரேக்கு சிபிசி பாட்டு சில்ட்ரன்ஸோட வீட்டு ரெக்க கட்டி பறந்து வரோம் ரெக்கார்டு பிரேக்கு வாவ் 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 வெரி குட் சூப்பரா செம்மையா ஆடினாங்கல்ல. உண்மையாவே என்ன ஒரு இந்த இடுப்பு ஷேக்கிங் ஹிப் ஷேக்கிங்ல கேர்ள்ஸ் கூட அந்த அளவுக்கு ஹிப் ஷேக் பண்ண மாட்டாங்க. எப்படி கொஞ்சம் ஒரு முறை ஒரே ஒரு முறை. இவர் தான் சிங்கங்களுக்கெல்லாம் தலைவர் நல்லா ஆடி இருக்காருல்ல. ஸோ இன்னொரு முறை இந்த எல்லா பிள்ளைங்களுக்காக நல்லா கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்த பாடலாக எப்புட்ரா என்ற பாடலுக்கு அடுத்தபடியாக எப்புட்ரா என்ற பாடலுக்கு பிரைமரி பி பிள்ளைகள் ஆட வராங்க. இந்த பாடல் முடிஞ்ச பிறகு ஜூனியர் ஸ்கிட் ஒன்று ரெடியாக இருங்க. சிறுவர் மனமாற்றம், அந்த ஸ்கிட்டுக்கு ரெடியாக இருங்க. எப்புறா 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 எப்படிடா 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 எப்புறா பாவியான எனக்காக பரிசுத்தர் உலகில் வந்தாரே. எப்புறா அந்த பரிசுத்தர் என் பாவத்தை ஏற்று பாவமானாரே. எப்புறா அவரு ஜீவனை எனக்கு தந்து வாழ வச்சாரே. எப்புறா இயேசு மரணத்தை வென்று என்ன ஜெயிக்க வச்சாரே. இப்புறா 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 இப்படிடா 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 இப்புறா 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 எல்லாம் இப்படிடா 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 இப்புறா எல்லாம் அவரோட அன்பு, இப்புறா எல்லாம் அவரோட தயவு, இப்புறா எல்லாம் அவரோட அன்பு, இப்புறா எல்லாம் அவரோட தயவு, இப்புறா எல்லாம் அவரோட வாழ்வு, இப்புறா அவதானே எல்லாம் எல்லாம், இப்புறா எல்லாம் அவரோட வாழ்வு, இப்புறா அவதானே எல்லாம் எல்லாம். எல்லாத்திலும் எல்லாமே இயேசு தானே, நமக்கு எல்லாத்திலும் எல்லாமே இயேசு தானே, எல்லாத்திலும் எல்லாமே இயேசு தானே, நமக்கு எல்லாத்திலும் எல்லாமே இயேசு தானே. வெரி குட், சூப்பர். ரொம்ப அழகா இந்த பாடலுக்கு ஆடி இருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணிடலாமா? ரொம்ப அருமையான வரிகள் இந்த பாடல்ல. கர்த்தர் வந்துட்டு எது நிமித்தமாய் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்காரு அப்படின்ற பாடல் தான் இந்த பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது அடுத்தபடியாக ஜூனியர் பிள்ளைகள் சிறுவர் மனமாற்றம் என்ற தலைப்பில் ஒரு குறுநாடகம் செய்ய இருக்கிறாங்க. பிள்ளைங்க முன்னாடி வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன் பாவி. ஓகே, ஸ்கிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கவனிக்கலாம் எல்லாரும். என்னடா சர்ச்சுக்கு போகிற? பா, சாயங்காலம் விபிஎஸ், அதான் போயிட்டு அப்படியே சீக்கிரமாக வந்துடலான்னு. நீ ஆனால் எங்கேயோ போகிற, என்னைக்கோ ஒரு நாள் மாட்டு வைப்பார். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. டி வாடா, கிரவுண்டுக்கு போகலாம்.
கிரவுண்டுக்காடா? ஆமாண்டா. டேய் பேட்டரிடா பால் இல்லையடா. எங்கள் போய்ட்டு காசு வாங்கி எடுத்துன்னு போயிடலாமாடா? நானே எங்கள் அப்பா கிட்ட சர்ச்சுக்கு விபிஎஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போகலான்னு ஏமாற்றிட்டு வந்துருக்கேன். சரிடா வாடா. அப்பா இன்னைக்கு ரவுண்டுக்கு போ. அக்கா இன்னைக்கு ஸ்கூலில் இண்டிபெண்டன்ஸ் டேவாப்பா. ஒரு 50 ரூபா இருந்தால் தாங்கப்பா. 50 ரூபாயா? ஆமாம்ப்பா. நீ ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரியே தெரியலையே. இல்லைப்பா இண்டிபெண்டன்ஸ் டேப்பா, ஒரு 50 ரூபா இருந்தால் தாங்கப்பா. ஏதோ பண்ணுற இந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓ திருடி வாடா வாடா வச்சு பால் ஆகிடலாம். வாடா பசி அடிக்குதுடா. சரி வாடா நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு எதனா சாய் சாப்பிட்டு வரலாம். வாடா காசுடா. காசாடா? ஆமாண்டா. வாடா ஒரு ஜூஸ் சொல்றா. நம்ம தொண்டலாம் நேரத்துல வந்து விபிஎஸ் நடக்குதாண்டா, வாடா போலாம். நாங்களே யார் பேட்ஸ்மேன் ஆடுறான்னு கடுப்புல இருக்கிறோம். நீ வந்து வேற எரிச்சல் கொட்டு போற. வாடா சூப்பரா இருக்குடா வாடா. சரி வா எந்திரன்னு வரோம். சரி வா போலாம். எந்த இடம்? வாடா எனக்கு காட்டுறேன்டா. சொல்ற வாடா. சரி வாடா போலாம். இல்லைங்களா, இன்னைக்கு விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க எல்லாரும். அக்கா ஒரு வசனம் சொல்லி தருவேன், கவனமா கவனிக்கணும். சரியா? சரிக்கா. பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனான். நம்ம எப்படி இருக்கணும்? பொய் சொல்லாம உண்மை உள்ளவனா இருக்கணும். பொய் சொன்னா நம்ம எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப அசிங்கமா பார்ப்பாங்க. அதனால நம்ம பொய் சொல்லாம உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா ஏசப்பாக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைங்களா இருப்போம். சரியா? சரிங்க ஆண்டி. இந்த விபிஎஸ்ல அந்த ஆண்டி வசனம் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா. நம்மளும் அப்பா போயிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுமேடா, என்னடா பண்ணுறது இப்போ? சரி வாடா அப்பா கிட்ட உண்மையை போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடலாம்டா. சரி நம்ம ஏசப்பா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுடலாம்டா. வாடா போகலாம். போய் மன்னிப்பு கேட்கலாம். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டேன்ப்பா. ஓகே கேடா. என்னடா சொல்கிற? சரி என்கிட்ட வந்து இப்படி மன்னிப்பு கேட்குற. சரி இந்த மன்னிச்சிட்டேன் போ. நான் அவனை மன்னிச்சிட்டேன். என்கிட்ட இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்குறேன். பரவாயில்ல, அடுத்த வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ணாத. அப்பா நான் உங்ககிட்ட சர்ச்சுக்கு விபிஎஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிரவுண்டு விளையாட போனோம்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்போவே எனக்கு தெரியும் நீ ஏதோ போய் சொல்லிட்டு தான் போகிறேன்னு. சரி பரவாயில்ல, உன்னை மன்னிச்சு விட்றேன். சரிங்கப்பா. நாடகத்தோட கருத்து என்னன்னு சொன்னால், வருஷம் எங்கள் சர்ச்சில் கூட விபிஎஸ் நடக்குது. பசங்க வந்து நிறைய சொல்லித்தராங்க வசனம். சண்டே கிளாஸ்லேயும் சொல்லித்தராங்க. டீச்சர்ஸ் நிறைய டெய்லி ஒரு கதை சொல்லி இந்த வருஷம் கூட பசங்களுக்கு எப்படி பொய் சொல்லக்கூடாது, ஏசப்பாக்கு எப்படி கீழ்ப்படினோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பசங்களை மாதிரியே நீங்களும் வருஷம் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புனீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வழியில் மனமாற்றம் அடைவார்கள். தேங்க்யூ பிள்ளைகளா. இடையில 2 அப்பாங்க எங்கே ஓடிட்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்க 2 பேரும். ஓகே, அழகா பிள்ளைங்க மனமாற்றத்தின் மூலியமாய் நடிச்சு காட்டினாங்க. இன்னொரு முறை நல்லா கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, தென் ஃபைனலி இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் ஒரு டான்ஸ் பார்த்தீங்களா? இப்போ யார் வந்து ஆட போகிறாங்க? எஸ், உங்கள் டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து ஆட போகிறாங்க. ஓகே, நாட் ஒன்லி டீச்சர்ஸ் கூட வாலண்டியர்ஸும் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சீக்கிரம் வேகமாக வாங்க. ஒரு முறை உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம் கிளாப் பண்ணிடலாமா? கம் 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 கம். சூப்பர். ஓகே, Kumado foye baba. Kumado foye baba. கிளாப் பண்ணலாம் எல்லாரும். எல்லாம் கிளாப் பண்ணலாமா உங்க டீச்சர்ஸ்க்கு? சூப்பர்.
அழகா கீழே உட்காந்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சில ஆலோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எங்கள் மத்தியில் பாஸ்டரையா வந்திருக்காங்க. நம்ம அவங்கள நம்ம கிளாப் பண்ணி வெல்கம் பண்ண போகிறோம். நம்ம ஒரு வெல்கம் கிளாப் பண்ணி நம்ம ஐயாவை நம்ம வரவேற்கலாம். கிளாப் பண்ணலாமா? கம் கம். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த பிள்ளைகளை இந்த 6 நாட்களும் இந்த இடத்துல நடக்கிற இந்த விபிஎஸ்க்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களை நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்படி வருடத்தில் ஒரு முறை இந்த லீவு நாட்களில் பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொரு வருடமும் அந்த பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கக்கூடிய கதைகளை பாடல்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதினால பெற்றோருக்கு அவர்கள் கீழ்ப்படிய, பெற்றோருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாறுதல், மனமாறுதல் ஏற்பட இது பிரயோஜனமாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான். 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு உலகத்தின் தலைவர்களாய் மாற வேண்டும். அதற்கு சிறு பிராயத்திலேயே அவர்களை நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம்தான் இந்த விபிஎஸ்ஸில் அவங்க கலந்து கொள்வது. இதற்காக நாங்கள் பல பிரயாசங்கள் எடுத்து, பல பாடுகள் மத்தியில், பல கஷ்டங்களின் மத்தியில் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த பிள்ளைகளுக்கு கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு என்று சொல்லி இந்த செலவினங்களை சபைக்கு வர்ற தேவனுடைய பிள்ளைகள் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் அந்த சண்டே ஸ்கூலில் நல்ல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் தீய வழியிலே போகாதபடி நல்ல வழியிலே போகும்போது அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். பல சாட்சிகளில் நான் கேட்டிருக்கிறேன். சண்டே ஸ்கூலுக்கு போன மக்கள், விபிஎஸ்ஸில் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். படிக்கிற இடத்துல அவர்களுக்கு நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, கீழ்ப்படிதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அது நிமித்தமாய் அதிக மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணி மேல் வகுப்புக்கு போக, மேல் வகுப்பில் நல்லா படித்து நல்ல வேலைகளுக்கு போக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை மனமுவந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிற ஞாயிறு பள்ளியில் நீங்கள் பங்கு கொள்ள அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகள் மேல் தன்னுடைய கைகளை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகவே சிறு பிராயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பக்தியை ஊட்டி வளர்ப்பது நம்முடைய கடமை. எந்தெந்த பிள்ளைகள் தேவ பக்தியில் வளர்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை, திசை கெட்டு போவதில்லை. எத்தனையோ பெற்றோர் ஏன் இந்த பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் சிலருடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல படிப்பு உண்டாகிறது, ஏற்ற வேளையில் வேலை கிடைக்கிறது, சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள், கடைசி வர தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது பைபிள் கதைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது இத்தனை ஆசீர்வாதமும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த ஆண்டு
உங்களுடைய பிள்ளைகளை இந்த வகுப்புக்கு அனுப்பி வைத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வர்ற நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கும் இங்கு நடக்கிற சபை ஆராதனைக்கும் நீங்கள் அனுப்புவீர்களானால் 100க்கு 100 உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். பெற்றோருடைய பெரிய எதிர்பார்ப்பு என்ன? நான் வாழ்ந்து விட்டேன், எனக்கு பின்னாடி என் சமுதாயம், என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கோ அடைக்கலம் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அவருடைய பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் வருங்கால தலைவர்களாய் இந்த நாட்டை ஆளுகிறவர்களாய் மாறி போக சிறுபிராயத்தில் அவர்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க இந்த இடத்துக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி இந்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பெற்றோர்கள் எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்படாதபடி, என் பிள்ளை நல்லா படிப்பான், என் பிள்ளை பாஸ் பண்ணுவான், என் பிள்ளை வேலை பார்ப்பான், என் பிள்ளை சம்பாத்தியம் பண்ணுவான், இந்த பிள்ளையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். உங்கள் எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 2024ஆம் ஆண்டும் இந்த மே மாதத்தில் இந்த விபிஎஸ்ஐ நடத்தும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக, நல்லா படிக்க, அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்க. எந்த பிள்ளைகளும் வியாதிப்பட்டு கஷ்டப்படாதபடி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை தாங்க. படிக்கிற இடத்துல அவங்களுடைய தலையை உயர்த்துங்க. பரீட்சை எழுதிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை தாங்க. அது நிமித்தமாக பெற்றோர் சந்தோஷப்பட, அவர்கள் நிம்மதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இதில் வந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும். இதை ஒவ்வொரு இந்த வாரம் முழுவதும் வகுப்பு நடத்தின டீச்சர்ஸ்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த சிறு பிள்ளைகளை ஊழியத்தை செய்ததினால அவருடைய குடும்பங்கள் மேன்மையடைய, கர்த்தரால் கடம் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த 6 நாட்களும் எங்கள் மத்தியில் வந்து டைரக்டராக வேலை செய்த உம்முடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகளில் மூடிக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்வார்கள். இந்த ஆண்டும் சில்வர் பாத்திரமும் வாங்கி வைத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா. அதை நீங்கள் சந்தோஷமாக வாங்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு கிளாப் பண்ணிடலாமா ஐயாக்காக? ஓகே, இப்பொழுது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம், ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து 6 நாட்கள் 5 நாட்கள் வந்த பிள்ளைகளுக்காக இந்த ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ டீச்சர்ஸ், உங்கள் கிளாஸ் பிள்ளைகளோடு கூட நீங்கள் ரெடியாக இருங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸில் கூப்பிடும் பொழுது அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஆயத்தமாக இருக்கும்படி நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம முதலாவதாக இன்ஸ்பெக்ஷன் டேவோட வின்னர்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் டேன்னு ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ அவங்க வந்து டீச்சர்ஸ், நீங்கள் உங்கள் பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகே, இப்போ தேர்ட் ப்ரைஸ் யாருன்னு சொல்ல போகிறாக்கா? சொல்லலாமா யாருன்ட்டு? பார்த்துடலாமா? ஸோ இன்ஸ்பெக்ஷன் டேல தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு பிகினர் பி செக்ஷன். ஓகே, கிளாப் பண்ணலாமா உங்க அக்காக்காக? சூப்பர். ஓகே, அடுத்தபடியாக செகண்ட் ப்ரைஸ் சொல்ல போகிறேன். சொல்லவா?
ஓகே, செகண்ட் பிரைஸ் goes to primary A section. கிளாப் பண்ணலாமா? Thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்ல போறேன். சொல்லவா? இல்ல அடுத்த வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? கவுண்ட் டவுனோட போயிடலாமா? 5ல இருந்து. ரெடி? 5. First prize goes to senior. ஓகே, கிளாப் பண்ணிடலாம் சீனியருக்கு. கிளாப் பண்ணலாம், நல்லா கிளாப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தபடியாக அக்கா ஒன்று சொல்லியிருந்தல, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் டெய்லியும் பார்ப்பேன் எந்த கிளாஸ் ரொம்ப நீட்டாக அழகாக அக்காங்க சொல்கிறத கவனிக்கிறீங்க, சேட்டை பண்ணாமல் இருக்கிறீங்க, சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்குறீங்க, எழுதுறீங்க, நான் பார்ப்பேன்னு சொன்னேன்னா. ஓகே, அது என்னன்னு சொல்லியிருந்தேன், என்ன அவார்டுன்னு சொல்லியிருந்தேன்? எஸ், பெஸ்ட் கிளாஸ் அவார்டுன்னு சொல்லியிருந்தல. ஸோ அந்த பெஸ்ட் கிளாஸ் அவார்டில் நிறைய ஸ்டார்ஸ் வாங்கி பெஸ்ட்டு கிளாஸாக யார் வாங்குறாங்க அப்படின்னா சொல்லவா? சொல்லட்டுமா? கண்டிப்பாக சொல்லணுமா? ஆக்சுவலி 2 கிளாஸ் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் கிளாஸ் அவார்டு. சொல்லட்டுமா? ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட் கிளாஸ் கோஸ் டு பிகினர் பி அண்ட் பிரைமரி ஏ. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து உங்கள் பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டீச்சர்ஸ் கிளாப் பண்ணலாமா உங்கள் டீச்சர்ஸ்க்காக? ஓகே, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் கிளாப் பண்ணுங்க அக்காக்காக. ஓகே, அடுத்தபடியாக ஓகே, இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த வருஷத்துல யாரு ஜென்ரல் கிளாஸ்ல நிறைய மார்க்ஸ் வாங்கி வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல போறேன். ஸோ சிங்கமா தங்கம்மான்னு சொல்ல போறேன். ஜெயிக்க போவது யாரு? உண்மையிலே இந்த வருஷம் ஜெயிச்சது தங்கங்கள். ஸோ தங்கங்கள் சார்பாக உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து இந்த பிரைஸை கலெக்ட் பண்ணிக்க போறாங்க. சீக்கிரம் வாங்க டீச்சர்ஸ், வாங்க. ஓகே, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆக்சுவலி ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சிங்கத்துக்கும் தங்கத்துக்கும். ஜஸ்ட் ஒரு 100 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ்ல தான் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்பொழுது நம்ம வந்துட்டு டீச்சர்ஸ் ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். டீச்சர்ஸ் ப்ரைஸோடு சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸும் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க கிளாஸில் பிள்ளைங்க உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, அடுத்தது கிவிங் டே அப்படின்னு ஒரு டேவும் சேர்ந்து வச்சுருந்தோம் இன்ஸ்பெக்ஷன் டேயில். ஸோ அந்த கிவிங் டேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு போகுதுன்னா பிகினர் ஏ செக்ஷன். ஸோ செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு பிகினர் பி செக்ஷன். ஓகே, கிளாப் பண்ணலாமா அக்காக்காக? ஓகே, கிளாப் பண்ணிடலாமா இவங்களுக்காகவும்? சூப்பர். இப்பொழுது நம்ம டீச்சர்ஸ் ப்ரைஸ் நம்ம வழங்க இருக்கிறோம். டீச்சர்ஸ் ப்ரைஸோடு கூட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட முடிஞ்ச பிறகு அந்த பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் பெயர்கள் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ வந்த பிள்ளைங்க எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்காங்க. அதன் பிரகாரமாக தான் பரிசுகள் வழங்குவோம். ஸோ முதலாவதாக பிகினர் ஏ செக்ஷன் சிஸ்டர் தெபோரா அவர்கள் வந்து உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். சிஸ்டர் தெபோரா, கிளாப் பண்ணலாமா? அக்கா மறந்துட்டாங்க போல. ஓகே, அடுத்து பிகினர் பி டீச்சர் சிஸ்டர் எலிசபெத். எலிசபெத் அக்கா கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும்? ஓகே, பிகினர் பி அக்கா கிளாப் பண்ணிடலாம். அடுத்தது பிரைமரி ஏ. பிரைமரி ஏ டீச்சர் சிஸ்டர் பிரியா அவர்களை முன்பதாக அழைக்கிறேன். ஓகே, அடுத்தது பிரைமரி பி டீச்சர் சிஸ்டர் புவனா அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஜூனியர் டீச்சர் சிஸ்டர் நகூமி அவர்களை நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். கிளாப் பண்ணலாமா? உங்க டீச்சர்ஸ் தானே பிரைஸ் வாங்குறாங்க.
ஓகே, அடுத்தபடியாக ஃபைனலி சீனியர் டீச்சர் சிஸ்டர் நிஷா அவர்களை நாங்கள் முன்னதாக அழைக்கிறோம். கிளாப் பண்ணலாமா உங்களுக்காக? ஓகே, இப்பொழுது அடுத்தது வாலண்டியர்ஸ்க்காக நாங்கள் பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம். ஸோ பேர் வாசிக்க வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவராக வந்து நீங்கள் உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நண்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக பிரதர் ஜோயல் வரலையா? அவங்களோட பரிசை வேறு யாருன்னா ஒருவர் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக சிஸ்டர் ஜாய்ஸ். கிளாப் பண்ணலாமா? அடுத்தபடியாக சிஸ்டர் ஜாய்ஸ். ஓகே, அடுத்தபடியாக சிஸ்டர் சரண்யா. அவருக்கு பதிலாக ஓகே அவங்க பிள்ளை வந்து வாங்கிப்பாங்க. அடுத்தபடியாக சிஸ்டர் ஜெயஸ்ரீ. அடுத்தபடியாக சிஸ்டர் பிரியா. அவங்க அடுத்தபடியாக சிஸ்டர் ரூத் ஆண்டி இருக்கீங்களா? ஓகே, ஆண்டிக்காக எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? நல்லா. ஓகே, அடுத்தபடியாக பிரதர் பாக்கியராஜன் அவர்களை நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். அண்ணனுக்காக கிளாப் பண்ணலாமா? நல்லா. அடுத்தபடியாக சிஸ்டர் ஸ்ருதி. அடுத்தபடியாக சிஸ்டர் ஜோனா. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இவ்வளோ நேரமாக உங்களுடைய நேரத்தை இந்த வகுப்புக்கு டைரக்டாக இருந்து வேலை செய்த சிஸ்டர் அவர்களுக்கு இந்த பரிசை கொடுக்குறோம். எல்லாரும் கரங்களை தட்டலாம். பிள்ளைங்களுக்கு இங்கேருந்து கொடுக்கணும். சில டீச்சர்ஸுங்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், அதை பத்திரமா இங்கே வந்து கொடுத்துருங்க. வந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் கூடுமான வரைக்கும் பரிசு இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போகும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்ளுவோம். கடைசியாக ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் போடலாம். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. பங்கு கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனியாக பேர்வராய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த விதைகள் 30, 60, 100 பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க. அதை பெற்றோர் கண்டுகளிக்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்த உதவி செய்த ஊழியம் செய்த அத்தனை மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.